ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். குரும் நாம்னா மஹிம்னாச்ச சங்கரோ யோ விராஜதே ததீயாங்கிரி கலத்ரேணு கணாயாஸ்து நமோ நம. ஸ்ருதிஸ்மிருதி புராணாலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கருணைக்கு ஆலயமாக இருக்கார். அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணது. குரு நாம்னா மஹிம்னாச்ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேரோடு சங்கரனாக இருந்துட்டு இருக்காரோ அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பிரிவா சொன்னால், அந்த மாதிரி நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியார் கொடுக்கறதுக்கு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும், மனுஷ பிரயத்னம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். ஜெய ஜெய சங்கர் ஹர சங்கர். நமः பார்வதி பதயே. கோவிந்தநாமசங்கீர்த்தனம். ஐஸ்வர்யம் இந்துமூலேஹ ஐகாத்மிய பிரகிருதி காஞ்சி மத்தியகதம் ஐந்தவ கிஷோரசேகரம் ஐதம்பரியம் சிகாஸ்தி நிகமானம். அந்த பரதேவத்தையினுடைய பரதேவத்தையாக ஒரு சக்தியினால்தான் சகல பிரபஞ்சத்தையும் சிருஷ்டிஸ்தி பரிபாலனாதிகள், சகல ரட்சணம், சகல லோகங்கள், சகல காரியங்களும் சாட்சாத் பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணி இருக்கிறது அந்த சக்தியினால தான். அதனால் அவருக்கு இருக்கிற ஒரு ஐஸ்வர்யம் முழுக்க சாட்சாத் பரதேவத்தை தான் சந்திரமொழி ஈஸ்வருடைய இந்துமொழியினுடைய ஐஸ்வர்யம். இப்போ வேதங்களுடைய தாத்பரியம்லாம் என்ன? அம்பாள்னு சொன்னேன். வேதங்களுடைய தாத்பரியம் வேதாந்தங்கள்லாம் அத்வைதமான ஒரு தத்துவத்தை சொல்கிறது, ஞானத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாளே. அந்த ஐகாத்மிய பிரகிருதி, ஒரே ஆத்மாதான் சகல வஸ்துக்கள்லையும் இருக்கு, எல்லாம் ஒரு வஸ்து தான் அப்படிங்கிறதுனுடைய மூல வேர் சாட்சாத் அம்பாள் தான். அதான் சிச்சக்தின்னு பேர், சாட்சாத் ஞானஸ்வரூபிணின்னு பேர், பிரம்ம வித்யாம்பாள்னு பேர், ஞானாம்பாள்னு பேர், காளஹஸ்தியில் ஞானாம்பாள்னு பேர், சேதாரண்யத்தில் பிரம்ம வித்யாம்பாள்னு பேர். அதனால ஐகாத்மிய பிரகிருதி, ஏக ஆத்மா என்ன அத்வைதாத்மா. அந்த அத்வைதாத்மஸ்வரூபத்தினுடைய மூலபூதமான வேறு சாட்சாத் இந்த சந்திரமொழீஸ்வரனுடைய பரம ஐஸ்வர்யமாக இருக்க முடியாத பரதேவத்தை. அந்த பரதேவத்தை எங்கே இருக்க? காஞ்சியினுடைய மத்தியத்தில் இருக்க. சகல வேதங்களுடைய தாத்பரியமாகவும் அத்வைத ஸ்வரூபிணி, அத்வைத ஞான ஸ்வரூபிணியாகவும், அத்வைத ஞானமே ஒரு தாயாராக ஒரு வடிவெடுத்துன்னு வந்து அப்படியோ மாதாவாக வடிவெடுத்து அப்பேற்பட்ட மாதா சாட்சாத் ஜெகத்துக்கெல்லாம் மூலமான பரமேஸ்வரன் இருக்கானே, அவனுடைய பரமேஸ்வரியம் அம்பாள். ஐஸ்வர்யம் இந்து மூலேக ஐகாத்மிய பிரகிருதி காஞ்சி மத்தியகதம் ஐந்தவ கிஷோர சேகரம். பரமேஸ்வரனுக்கும் இந்து மௌலின்னு சொல்லியாச்சு, அம்பாளுக்கும் அதே மாதிரி சிரஸ்ல சந்திரகலை. அம்பாளுக்கு துர்கையா இருக்கிற காலத்தில் நாம் அநேக கோவிலில் துர்கா அம்பாள் சன்னிதி பார்த்தோம்னா அந்த இடத்துல சங்க சக்கரம் இருக்கும். அந்த சங்க சக்கரம் பிறந்தாத்து அடையாளம், மகாவிஷ்ணுடைய அடையாளம் சங்க சக்கரம். சிரஸ்ல சந்திரகலை அம்பாளுக்கு சொல்லியிருக்கு. அது சாட்சாத் பரமேஸ்வரனுடைய ஒரு சின்னம். அது அந்த மாதிரி சங்க சக்கரம் சிரஸ்ல சந்திரகலை ரெண்டும் சாட்சாத் பரமேஸ்வரனுடைய சின்னம். பிறந்தாத்து இருக்க முடியாத நாராயணியானத்தினால நாராயணனுடைய சின்னம். இது ரெண்டும் பரதேவதைக்கு இருக்கு. அப்பேற்பட்ட பரதேவதை காஞ்சி மத்தியத்தில் சகல லோகத்துக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு பிரகாஷிச்சுருக்காருங்கிற ஒரு தத்துவத்தை அந்த பிறவி ஊமையாக இருந்தாலும் முதல் 100 ஸ்லோகத்தில் மத்தியில் பரமதாத்பரியமாக இந்த ஸ்லோகத்தை சொல்லிருக்க. ஐஸ்வர்யம் இந்து மூலேக ஐகாத்மிய பிரகிருதி காஞ்சி மத்தியகதம் ஐந்தவ கிஷோரசேகரம் ஐதம்பரியம் சிகாஸ்தி நிகமானம். எப்பவும் அம்பிகையை நாம் ஸ்மரிக்கணும். இந்த மாதிரி புண்ணிய காலங்களில் விசேஷமாக ஸ்மரித்து அந்த அனுகிரகத்தை நாம் பெறணும். சகல விருதங்களும் நிவர்த்தி அடைஞ்சு சகல க்ஷேமங்களும் நமக்கு உண்டாகும். நமः பார்வதி பதயே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.